ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டாக் ஃபேண்டசி வேர்ல்ட். ஆக்சுவலாக எனக்கு வீடியோ போடவே சுத்தமாக பிடிக்கல. இதுதான் 6வது வாட்டி நான் ரெக்கார்ட் பண்ணுறது. ஃப்ரீடம் விச் யூ காண்ட் ஹனிகள். என்னால் முடியலடா, சீரியஸாக ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய பேர்ட்டையும் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதனால தான் நான் இந்த எபிசோட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். எனக்கு தெரில ஏன்னு ஒரு மாதிரி இருக்குது. என்னால் ரெக்கார்டே பண்ண முடியல. சத்தியமாக சொல்கிறேன், இது 6th டைம். எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணாலும் எனக்கு திருப்தியான மாதிரியே என்னால் ரெக்கார்டே பண்ண முடியல. பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஸ்டோரி லைனை தான் நான் சொல்கிறேன். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பீட்டர்ஸும் நம்ம கூட இல்லை. சீரியஸாக இது எனக்கு ரொம்ப இது பண்ணுது. ஏன்னு தெரியல. அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தா கூட அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. பட் ரியாலிட்டி என்னென்னா, அவங்க நம்ம கூட ஒரு நாள் கூட இருந்ததில்லை. ஜஸ்ட் ஃபோனில் ஒரு மெமரிஸில் தான் இருந்திருக்காங்க. அந்த மெமரிஸ் கூட ஃபோனில் இல்லைன்னா வேறு எதுனா பார்த்து தான் நம்ம அவங்க நேரில் கூட பார்த்தது இல்லைல்ல. இதெல்லாம் நினச்சி அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. அதை திங்க் பண்ணுறதுனால என்னால் ஸ்டோரி அப்படியே யோசித்தாலே ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னு தெரியல. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு மட்டும்தான் அப்படி நான் லூஸ்தனமாக இருக்கேனா, இல்லை எல்லாருமே அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கீங்களா நம்ம பிடிஎஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த ரெக்கார்டு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்படியே விடியுது. ஸோ நீங்கள் அப்படியே ஏஞ்சி பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் நேக்கடாக இருக்கீங்க. அவங்க பக்கத்தில் உங்கள் பேபி அழகாக தூங்கிட்டுருக்கான். ஏஞ்சி பார்க்குறீங்க. அவனை பார்த்தோடனே உங்கள் ஐஸ்லாம் அப்படியே டியர்ஸ். ஏன்னா அவன் வாயில் அப்படியே பால் அப்படியே ஒட்டியிருக்கு. இதை பார்த்து நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. குழந்தைக்கு இது கூட நம்ம துடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே பக்கத்தில் இருந்த கிளாத் எடுக்கிறீங்க, வெட் டிஷ்யூ அவங்க பேபிக்குன்னே வச்சுருப்பீங்க. ஸோ அதை எடுத்து அவனை அழகாக துடைக்கிறீங்க. ஸோ அப்போ பின்னாடி இருந்து ஜங்குக் எங்களை இன்னும் இறுக்கமாக ஹக் பண்ணுறான். ஸோ அப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஜங்குக் உங்கள் கூட தான் படுத்துட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவனை திரும்பி பார்க்குறீங்க. ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ அப்படியே ஜங்குக் பக்கம் திரும்பி அவனோட ஃபேஸ் அப்படியே கட் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கா ஜங்குக்கா ஏன் ஜங்குக்கா, எதுக்கு ஜங்குக், எதுக்கு நீ இப்படி பண்ணுற? எதுக்குங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ஏன் நீங்கள் என் கணக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோடைய நோஸில் அப்படியே லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பெக் பண்ணுறீங்க. அப்படியே பெக் பண்ணிவிட்டு அவன் ஃபேஸை பார்க்குறீங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இன்னும் முழிச்சிக்கல தூக்கத்துலேயே. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா லைட்டாக ஷேக் பண்ணுறீங்க. ஸோ அவங்கள இன்னும் ஹக் பண்ணிவிட்டு அவன் ஃபேஸ் எடுத்து உங்கள் செஸ்ட்டில் இருக்கும் வச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அவனுடைய ஹெட்டை அப்படியே பேட் பண்ணிவிட்டு நீ இப்போ ஸ்மைல் பண்ணலை, ஹார்ட் பீட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு தெரியுமா? திஸ் இஸ் லவ், ரைட்? இதுதானே லவ்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ கூட உன்னுடைய ஃபேஸ் என் செஸ்ட் கிட்ட தானே இருக்குது. என்னுடைய இவ்வளோ வேகமான ஹார்ட் பீட் அவனால் ஃபீல் பண்ண முடியலையா ஜங்குக்? ஏன் ஜங்குக், சொல்லுங்கள் ஏன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்து பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் பார்த்தா அங்கே கன் இருக்குது. அதை பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன் தெரியல, திடீர்னு அதை உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஸோ கையில் எடுத்து வச்சு அப்படியே யோசித்து பார்க்குறீங்க, இதை ஜங்குக்கு எப்படி யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ மேலே இருக்க லாக்கை அப்படியே பின்னாடி புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏம் பண்ணுவான். உங்கள் முன்னாடி எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். என் கன்னை டிஸ்மேண்டில் கூட பண்ணிவிட்டு அதை மறுபடியுமே ஹேண்டில் பண்ணியிருக்கான். அதை யோசித்து பார்த்துட்டு ஸோ பொறுமையாக கன்னோடைய பேக்கில் அப்படியே புல் பண்ணிவிட்டு கீழே அப்படியே இழுக்கிறீங்க. ஸோ இழுத்த உடனே அங்கே புல்லட்ஸ் லோட் பண்ணுற இடம் இருக்குது. அதை பார்க்குறீங்க. நீ என் முன்னாடி எத்தனை வாட்டி இதை யூஸ் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் லாக் பண்ணிவிட்டு
அப்படியே அதை எடுத்து உங்கள் தலைக்கிட்ட வச்சுக்கிறீங்க. லைக் பாயிண்ட் பண்ண மாதிரி லாக்கையும் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ட்ரிகரில் கை வச்சிட்ருக்கீங்க. இப்படியே நான் செத்துட்டேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகரை லைட்டாக ப்ரெஸ் பண்ணலான்னு போகிறீங்க. ஸோ அப்போ பின்னாடி இருந்து உங்கள் பேபி அப்படியே ஒரு மாதிரி தவழ்றான். உங்களுக்கு மூமெண்ட் ஃபீல் ஆகுது. ஸோ கன்னை உங்கள் தலையிலேருந்து எடுக்காமல் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் பேபி கவுந்து உட்காந்துட்டு உங்களையே பார்க்குறான். உங்களுக்கு ரொம்ப ஷாக். பேபி நீ நீ எப்படி கவுந்து கவுந்து இப்படி இப்படி இருக்க? எப்படி பேபி? சாம், குட்டி சாம், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க. அவன் பேபி ஸ்மைலை வச்சு ஸ்மைல் பண்ணுறான். அவனுடைய வாயில் டீத்தே இல்லை. ஆனால் ஒத்து பார்க்குறீங்க, லைட்டாக மைனூட்டாக அவனுக்கு ஒரு பேபி டீத் லைட்டாக க்ரோ ஆகுது. இதை பார்க்குறீங்க. அதை பார்த்துட்டே இருக்கும்போது ஷாக் மேலே ஷாக் கொடுக்குற மாதிரி உங்கள் பேபி மம்மா மம்மா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அந்த கன்னை அப்படியே ட்ராப் பண்ணிடுறீங்க. நீங்கள் அப்படியே அதை தூக்கிக்கு போட்டதுக்கு அது அப்படியே கீழே போய் விழுந்துடுது பெட்டுக்கு பக்கத்தில். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு ஜக் கொடுத்து செக்கியை தள்ளிட்டு பின்னாடி திரும்பி உங்கள் பேபியை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் தள்ளி விட்டதுக்கு ஜங்குக்கும் என்னடி எங்கே இருக்க ஏய் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு பக்கத்தில் உங்களை கை வச்சு தேடிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் கிடச்சோடனே உங்களை அப்படியே பேக்கப் பண்ணிவிட்டு அப்படி தான் கண்ணை திறக்கிறான். ஸோ உங்கள் பேபி அப்படியே உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ஏய் குட்டிச்சாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேயே கேட்டுட்டு கண்ணை சுருக்கிட்டே லைட்டாக ஓப்பன் பண்ணுறான். ஸோ அப்போ டாடாடா டாடா மம்மா மம்மா டாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேபி கூப்பிட்றான். சிக்கி அப்படியே ஷாக்கில் ஏஞ்சி உட்காந்துட்டு குறுன்னு குட்டிச்சாமியே பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் தூக்கி வச்சுட்டு ஹேய் டேய் குட்டிச்சாம், இப்போ நீ என்ன சொன்ன? டாடா நான் சொன்னேன். டாடா சொல்லு. மம்மா டேய் டேய் டாடா சொல்கிறா. டேய் டாடா சொல்லு. ஏய் குட்டிச்சாம் இங்கே பாரு டாடா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி ரொம்ப ஷாக்கில் கேட்குறான். நீங்கள் அவன் ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே உங்கள் பேபியை பார்க்குறீங்க. ஸோ பேபி ஜேகே கிட்டேருந்து அப்படியே தாவி உங்கள் கிட்டே வந்துட்டு அப்படியே உங்களை பிடிச்சிக்கிறான் அவங்க 2 சைட் சீக்ஸையும். ஸோ அவன் அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட சின்கிட்ட வந்து அப்படியே அவனுடைய சின்ன வச்சுட்டு மம்மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹேரை அப்படியே கிராப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் சின்ன சக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் அப்படியே படுத்துகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டு உங்கள் பேபி அப்படியே ரப் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறான். உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ், ரொம்ப ஹாப்பியில் இருக்கீங்க. ஸோ பொறுமையாக உங்கள் பேபியை தூக்கி பார்க்குறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை இறுக்கமாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை கிட்ட இழுத்துக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி லைட்டாக ஷை ஆகிட்டு உங்கள் பேபி அப்படியே உங்கள் கிட்ட எடுத்துட்டு வரும்போது ஜேகே ஏய் ஷிருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே பெஸ்ட் வச்சு கவர் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பேபி அவன் எடுத்துக்கிறான். இல்லை எனக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்போ தான் பேபி தருவேன், குழந்த முன்னாடி பொடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் முறைச்சிட்டே அங்கேருந்து ஏஞ்சி ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷப் பண்ணும்போதே உங்கள் பேபி உங்களை மம்மான்னு கூப்பிட்டதான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஸோ வெளியே வந்தால் அப்படியே அந்த இடமே ஒரு மாதிரி கலைஞ்சிருக்கு. ஸோ திடீர்னு அங்கே இருக்க ரூம் லைட்லாம் அப்படியே ரெட் கலரில் மாறுது. உங்களுக்கு ஒன்றும் புரியல. இங்கே அங்கேன்னு சுற்றி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் மேலே அப்படியே பிளட் ட்ராப்ஸ் அப்படியே ஆகிட்டே இருக்குது. நீங்கள் போட்டிருக்கிறது ஒயிட் ட்ரெஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளட் அப்படியே உங்கள் மேலே படப்பட நீங்கள் பயந்துகிட்டே மேலே பார்க்குறீங்க. ஸோ மேலே பார்த்தா திடீர்னு அந்த ரூம் ஃபுல்லாக அவ்வளோ பிளட் வருது. உங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க ரொம்ப. ஸோ கத்திட்டு அப்படி கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் வேகமாக துடிக்குது. என்ன
எனக்கு கனவா கனவா இது இது கனவு தானே, இது ட்ரீம் தானே, இது ட்ரீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் இன்னும் ஷவரில் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் கத்துன கற்றுக்கு செக்கி அப்படியே பேபியை தூக்கிட்டு வரான். ஸோ அவன் வெறும் பாக்ஸீஸ் மட்டும் போட்டிருக்கான். ஸோ உங்களை பார்த்து ஏய் என்னாச்சு அணிகள், இங்கே பாரு, என்னாச்சு உனக்கு, ஏன்ட்டு இவ்வளோ வேர்வை அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சின்ன பிடிச்சி அப்படியே தட்டிகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே ஜெக்கியை பார்க்குறீங்க, உங்கள் பேபியை பார்க்குறீங்க. ஸோ உங்கள் பேபி உங்களை பார்த்துட்டு அழுதுட்டு மம்மா மம்மம்மா மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படியே நீட்டிட்டு உங்ககிட்ட வந்துட்டே இருக்கான். ஸோ ஜேகே அப்படியே அவனை தூக்கி அப்படியே திருப்பிட்டு இருடா உங்கள் மம்மிக்கு ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேபி அப்படியே கொண்டு போயிட்டு, ஸோ அவங்க பேபிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டில் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே அவனை அழகாக படுக்க வச்சுட்டு அணிகள் என்னடியாச்சு, சிக்கே பேபி இந்த பாத்ரூம் கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாத்ரூப்லாம் கட்டி விட்டு அப்படியே உங்கள் பேபியை தூக்கிட்டு வந்து தரான். நீங்கள் ஜெக்கியை குறுக்குறுன்னு பார்த்துட்டு உங்கள் பேபியை வாங்கி இருக்கமா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே கண்ணை மூடினாலே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்த கனவு தான் அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. உன்னை நான் குளிச்சுட்டு தாண்டி வர சொன்னேன், குளிச்சுட்டு தாண்டி என்னாச்சு கெட்ட கனவு கனவுக்கு அடி கத்துன அப்படின்ற மாதிரியே ஜெக்கி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஜெக்கியை அப்படியே ஸ்மார்ட் பண்ணிட்டு அவனுடைய ஒரு ஹேண்ட்ஸ் அவளோட ஷோல்டர் மேலே அவளோட ஷோல்டர் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியை அப்படி கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே பார்த்து நீங்க ஒரு மாதிரி நடந்துக்கிட்டே வந்து அப்படியே பேபிக்கு பாத் கொடுக்குறீங்க. ஹேண்ட்ஸ் அப்படியே எல்லாமே அந்த கனவு தான் ஒரு மாதிரி ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கு, ஒரு மாதிரி நடுங்கிட்டே இருக்கீங்க, வந்துட்டே இருக்கு. அப்படியே உங்க பேபியை ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜெக்கி அப்படியே டவல்லாம் கழிட்டு வரான். ஸோ நீங்கள் இன்னும் பாத்ரூமில் தான் இருக்கீங்க. அவங்க பேபிக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவனை அழகாக அவனுடைய கட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு பக்கத்தில் நிறைய டாய்ஸ்லாம் போட்டுட்டு அப்படியே வரீங்க ஒரு மாதிரி. ஸோ அப்போ ஜேகே என்ன வா இந்த ட்ரெஸ் எனக்கு போட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு ஸோ அவன் அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்களை பார்த்து ஸ்மார்ட் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே லைட்டாக ஷை ஆகிட்டு ஜெக்கேக்கு பின்னாடி போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜெக்கே அப்படியே அந்த ஸ்மார்க் லைட்டாக அப்படியே கலைஞ்சி போயிட்டு உங்களை கன்ஃபியூஸாக பார்க்குறான். உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அவனை இறுக்கமாக ஹக் பண்ணிவிட்டு அவனுடைய முதுகுலையே ஜெக்கே கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கவா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜெக்கே எதுவுமே சொல்லலை. ஸோ நீங்களும் உங்களுடைய ஹேண்ட்ஸ் அப்படியே அவன் ரிஸ்டில் இன்னும் இறுக்கமாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே ஜெக்கேவோட முதுகில் வச்சுட்டு அவனை அப்படியே கண்டினியூஸாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்து அவனுடைய ஸ்கின்னில் படுது. ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை, கம்முனே இருக்கான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. ஸோ நீங்களும் ஜெக்கேவும் கீழே ஹாலுக்கு வரீங்க. ஹாலுக்கு வந்தோடனே இவ்வளோ நேரம் உங்கள் ஃபேஸில் அவ்வளோ காமான ரியாக்ஷன், ஒரு லவ்லியோட ஜங்குக்கை பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் கீழே வந்த உடனே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸ் மாறுது. ஏன்னா அந்த 2 பிச்சும் அங்கே தான் இருக்காளுங்க. ஜெக்கே அதை பார்த்துட்டு ஹனி கேர்ள் நம்ம இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து பார்ட்டி பண்ணலாம், எனக்கும் கொஞ்ச நாளாக எந்த ஒர்க்கும் இல்லை ஃபானிகள் அப்படின்றான். நீங்கள் அவனை கோமாக பார்த்துட்டு இல்லை ஜெக்கே நான் போகிறேன் இந்த ஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ ஜேகே அங்கே வந்து உட்காந்து உடனே அவளுங்க ட்ரிங்க்ஸாக ஊற்றி கொடுக்குறாங்க ஜேகேக்கு. ஸோ ஜேகேவை டச் பண்ணவும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நீங்கள் ரொம்ப கஷ்டமாயிட்டு மறுபடியும் மேலேயே போயிட்டு உங்கள் பேபி கூட அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ கீழேருந்து என்னமோ சத்தம் கேட்குது. ஸோ நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் கம்முனே இருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டாக உங்கள் ரூம் டோர் யாராவது திறக்கிறாங்க. நீங்கள் ஜேகேவாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்கல, அவங்க பேபியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு கீழே என்ன தான் நடந்துகிட்ருக்கோம், சத்தம்லாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே என்னமோ தாட் போட்டுகிட்டே இருக்குது. ஜேகே இருந்தால் அவங்க பின்னாடி என்ன தப்பு பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேருந்து டேஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போ உங்களுடைய கழுத்தில் என்னமோ சிறுக்குன்னு ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே
உங்கள் முன்னாடி இருக்க சீன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிளாங்க் அவுட் ஆகுது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை மூடுறீங்க. ஸோ உங்கள் பேபி கத்துற சத்தம் கேட்குது. திடீர்னு அந்த சத்தம் கூட கேட்கல. ரொம்ப பிளாங்காக அவ்வளோ சைலண்ட்டாக ஆகிடுது. ஸோ அப்படியே நீங்கள் அன்கான்ஷியஸ் போயிடுறீங்க. உங்கள் பேபி கத்துற சத்தம் எந்த சத்தமும் கேட்கல. உங்கள் பாடியை உங்களால் ப்ராசஸ் பண்ணவே முடியல. ஸோ அப்படியே அங்கேருந்து உங்களை யாரோ கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே ரொம்ப நேரம் போகுது. நீங்கள் பொறுமையாக அப்படியே உங்கள் பாடியை லைட்டாக மூவ் பண்ணுறீங்க. உங்கள் ஐஸை திறக்க முடியல. ரொம்ப பெயினாக இருக்குது உங்கள் பாடி ஃபுல்லாக. ஏன்னா கழுத்தில் ரொம்ப வலிக்குது. ஸோ உங்கள் கையை மூவ் பண்ணலான்னு நினைக்கும் போது தான் உங்கள் கை யாரையோ கட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லி புரியுது உங்களுக்கு. என்ன என்ன யார் கட்டி போட்டிருப்பா? யார் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் முழு பாடியை மூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால இந்த சேர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ அது சத்தம் போடுறதுனால அந்த ரூம்குள்ளே யாரோ உள்ளே வர மாதிரி இருக்குது. யார் 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 என்ன விடுங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆகியும் எந்த சத்தமும் கேட்கல. நீங்கள் யாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே கேட்குறீங்க. ஸோ அப்போ யாரோ நடந்து வர சத்தம் ஒரு மாதிரி கிட்ட கேட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. நீங்கள் யாரோ உங்கள் முன்னாடி வந்து நின்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் யார்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன இதெல்லாம்? ஜேகே, என் ஜேகே எங்க? என் பேபி எங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. ஓயன் யார் நீங்கள்? என் பேர் எப்படி தெரியும் உங்களுக்கு? என்ன பண்ணிட்டுருக்கீங்க? என்னை விடுங்க. ஒயன் ஒயன் கம்முன்னு இருமா. பாவம் சின்ன வயசில் வயசில் செத்து போகிற. கொஞ்ச நேரமாச்சும் சந்தோஷமா இரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஏய், தமிழ் தெரியாதாம்மா? ஏய், இன்னும் நீ கொஞ்ச நேரத்தில் சாக போகிறடி. ஜேகேவோட அணிகளாக இருந்தல, அதான் ஜேகேக்கு போர் அடிச்சது போல இருக்குது. உன்னை போட்டு தலை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். உங்கள் ஹார்ட்டில் யாரோ ஸ்டாப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். என்ன ஜேகே சொன்னானா? ஜேகே சொன்னாரா? இல்லை, ஜேகே என்கிட்ட இல்லை, ஜேகே சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும் போது ஸோ அப்போ தான் உங்கள் பேபி ஞாபகம் வருது. என் பேபி என் குழந்தை. அச்சோ, வயன் நீயே வேணான்னும் போது உன் மூலமாக வந்து குழந்தை மட்டும் அவனுக்கு எதுக்கு? அதையும் போட்டு தர சொல்லிட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடி இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ டேஸ்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் உங்கள் ஷோல்டரில் தான் அப்படியே ரப் பண்ணுறான். நீங்கள் பாரு, எவ்வளோ கை வைக்காத. இல்லை, நீ இப்போ போய் சொல்கிற. ஜேகே காப்பாற்று. ஜேகே பேபி, லிட்டில் சாம். இல்லை, நீ போய் சொல்கிற. ஜேகே என்னையும் என் குழந்தை அப்படி சொல்லியிருக்க மாட்டார். நீ போய் சொல்கிற. ஜேகே இல்லை, நீ போய் சொல்கிற. அச்சோ, என்னம்மா நீ? ஒயன் சின்ன பொண்ணாக இருக்கியே. நான் சொல்கிறேன், நம்பு. ஜேகேவே வந்து சொன்னாதான் நம்புவியா? அவனுக்கு ஆல்ரெடி 2 பீஸ் கிடச்சிருச்சுமா. 2 பீஸு. ஒரு பீஸ் வச்சு என்ன பண்ண போகிறான்? அதுவும் உங்கள் குழந்தை வேற பிறந்துடுச்சு. அதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கல போல இருக்குல்ல, அதான் இங்கே தள்ளி விட்டுட்டான். உன் குழந்தைய வச்சு நான் என்ன பண்ண போகிறான்? அதான் அந்த குழந்தையும் இங்கே வந்துடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். இப்போ ரெஸ்ட் என்ன, கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க யாரும்.
நீங்கள் அப்படியே இல்லை ப்ளீஸ் 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 இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீ பொய் சொல்கிறடா, என்ன தைரியம் உனக்கு, இல்லை நீ பொய் சொல்கிற, நீ பொய் சொல்கிற, நீ பொய் சொல்கிற, என் ஜேகே அப்படி பண்ண மாட்டா, என் குழந்தை. ஏய், எவ்வளோ நரண்டி உனக்கு சொல்கிறது? உன்னெல்லாம் போட்டு சொன்னா மூடின்னு உட்காந்துன்னு இருக்கும் பார்த்தியா? எவ்வளவோ சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவடி. கீழே போட்டால் எல்லாம் சரியாயிடும். அதுவும் ஜேகே யூஸ் பண்ண மெட்டீரியல் வேறு, நீ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருப்ப போல இருக்குது. ஜேகே பணத்தை வேற கொடுத்துருக்கா எனக்கு. ஜேகே உனக்கு பெரிய மனசுப்பா. ஒரு குழந்தை குட்டி வேற கொடுத்துருக்க, அதுக்கு பணமும் வேற கொடுத்துருக்க. இன்னைக்கு ஒரு டேஸ்ட் பார்த்துடலாம், அதுக்கு முன்னாடி ரிகர்சல் வேணா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பட்டன்ஸில் அப்படியே கழட்டுறா. நீங்கள் அப்படியே தள்ளி தள்ளி விட்டுட்டு ரொம்ப கோவத்தில் அப்படியே நீங்கள் உங்கள் காலை வச்சு அப்படியே எட்டி உதைக்கிறீங்க. ஸோ எட்டி உதைச்சதில் அவன் காலில் ரொம்ப வேகமாக பட்டுறது போல இருக்கு. அவன் பிச், உனக்கு உனக்கு ரொம்ப தைரியம்டி ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு இரும்பை தள்ளி விடுறான். அது கரெக்டாக உங்கள் காலில் வந்து விழுந்து நீங்கள் சேரோட அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. இப்படி பண்ண மாட்டான். ஏய், என்னடி ஒரே புராணத்தை கூவிட்டுருக்க? இப்போ நான் ஜேகேவே வந்து சொன்னா உனக்கு ஓகே தானே? இரு, கால் பண்ணுறேன். ஹலோ ஜேகே. ஏய், நாடா பீஸு கொடுத்துருக்க. என் ஜேகே அப்படி பண்ண மாட்டான், என் ஜேகே அப்படி பண்ண மாட்டான்னு கத்தினே இருக்கா. ஸ்பீக்கரில் போடுறேன், பேசு. ஹே ஹனிகல், என்னடி எத்தனை நாள் தான் உன்கிட்டே போட்டுருக்குது? எனக்கு பேசலாம் இல்லையா? உனக்கு குழந்த வேற பிறந்துச்சு, இதுக்கப்புறம் அங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? குட் பை ஹனிகல், செத்து போடி பிச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது ஜேகே வாய்ஸ் தான். இதை கேட்டால் அப்படியே நீங்கள் இவ்வளோ நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டீயர்ஸாக வந்துகிட்டே இருக்கு. சரா மச்சான், நான் ஃபோன் கால் கட் பண்ணுறேன், எனக்காக என் பேபிஸ் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் வயசில் டீயர்ஸ் வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. அவ்வளோதான், நான் உனக்கு அவ்வளோதானா? அவ்வளோதானே சிக்கி, நம்ம குழந்தை அவ்வளோதானா? உனக்கு உனக்கு எங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இல்லையா? ஃபீலிங்ஸ் இல்லையா? இன்னைக்கு தானே நம்ம பேபி நம்மள அம்மா கூப்பிட்டா, அவனையுமா இப்படி சொன்ன. எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை தர, எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை தர முனையில் தான் சிக்கி, முனையில் வலிக்குது ரொம்ப ரொம்ப வலிக்குது. முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பேபியை உங்களை மம்மான்னு கூப்பிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்குக்கு அப்படி போகிறீங்க. மம்மா மம்மா டாடா, டாடா டாடா, மம்மா மம்மா டாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேபி சொல்கிறது உங்கள் காதில் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கு. ஹே ஹனிகல், என்னடி? நீ தாண்டி எனக்கு ஃபஸ்ட்டு, ஏன் தெரியலடி, நீ என் பெஸ்ட் கேர்ள். ஹனிகல், என்னடி இப்படி இருக்க? ஹனிகல் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் காதில் கேட்டுகிட்டே இருக்கு. நீங்கள் ஸ்டாப், போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அப்படியே பிளாக் அவுட் ஆயிடுறீங்க. ஸோ அந்த இருக்க பர்சன், அச்சோ
என்னாச்சு அயன்? ஓ மை காட் அயன், ஏய் ஏய், ஆ, ஒரு சில நேரத்தில் க்யூட் கேட்டை பொறுமையாக தான் ஹண்ட் பண்ணணும். அதே மாதிரி தாண்டி நீயும் கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஹண்ட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கீழெல்லாம் ஹீலாக இருக்கும். அப்போ தான் எனக்கும் சதியாக இருக்கும். ஹேய், அந்த சேர்லேருந்து அவளை ரிலீஸ் பண்ணி அதுவும் பக்கத்தில் பெட் இருக்குல்ல, பொத்தனாப்பில் கலத்தி அழகாக டைப் பண்ணி வைங்க. வரேன், ஒரு டீல் இருக்குது, முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பர்சன் போயிடுறாங்க. ஸோ உள்ள 4 பேர் வந்து அப்படியே உங்களை தூக்கி அந்த பெட்டில் டைப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ்லேயே இருக்கீங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்னால அப்படியே நீங்கள் மயக்கம் போட்டுட்டீங்க. ஸோ இந்த சைடு ஜியோ வெளியூர் வந்திருக்காங்க. ஜியோப்பும் ஜின்னும். ஹயாங், என்னாச்சு இந்த வயனுக்கு? கால் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறா. என்னடா என்ன சொல்கிற? ஆமாயா, கால் பண்ணால் நேற்றுலேருந்தே போக மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. எனக்கு வர லிட்டில் சாம் பார்க்காம ஒரு மாதிரி இருக்குது. என்ன தான் இவ எப்பவுமே வீடியோ கால் பண்ணிட்டு வா, அவள் ஃபேஸை காமிக்கலனா கூட குழந்த ஃபேஸை காமிப்பா. என்ன ஆச்சு அவளுக்கு? டேய் விடுடா, அதான் நாளைக்கு நம்ம போகிறோம்ல. ஆமாம், அங்கே இருந்தாலும் குட்டிச்சம்மா பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப தோணிகிட்டே இருக்குது. என்னடா போயிடலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்ருக்காங்க. ஓகே கைஸ், நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் வந்து இங்கே எல்லாம் ஜேகே எபிசோட் கேட்கறதுனால ஜிமினுடைய ஹார்ட் செனாரியோ, ஆமாம் ஹார்ட் செனாரியோன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் போடுறதுக்காக தம்ப்லைன் அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் எல்லாம் ஜேகே கேட்கறதுனால என்னால் அது போட முடியல. ஸோ அடுத்த எபிசோட் வந்து மேபி ஜிமிந்து வரலாம். ஹாட் சினாரியோ ஒன் ஷாட் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜிமிந்து ஜிகே இதை மாற்றி மாற்றி போட்டுட்டு, ஐயோ கைஸ் சொல்ல மறந்துட்டேன், வாம்பயர் அது நம்ம இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணலை, அது பெண்டிங்கில் இருக்குது. கம் டு மீ ஹனிகோலும் வந்து சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணணும். வாம்பயர் டிசைர் வந்து சீசன் 3 நிறைய பெண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும். ஸோ அப்படியே 3 எபிசோடாக போடலாமா, இல்லை ஒன்று முடிச்சுட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். யார் யாருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். தென் வீக்கு ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். வீக்கு என்ன ஒரு மாதிரி எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மாஃபியா வைபா, இல்லைனா வந்து ஒரு ஃப்ரிக்ஷனாக இருக்கணுமா, இல்லை ஹாரராக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சீக்கிரமாக போட்டுடலாம். ஆனால் யாரோ ஒருத்தவங்க கேட்டிங்க, தேக்கு வந்து RRFF போடுங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ கன்ஃபார்மாக தேக்கான்னு சொல்லிடுங்க. ஓகே கைஸ், பை பாய். லவ் சரங்க பிஎஸ் சரங்கயாமி. அண்ட் தென் மிஸ் யூ வீடியோஸ். சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓஷிப்போ லவ் யூ லாட். அண்ட் தென் பை கைஸ்.